நினைச்சது நடக்குது. இங்கே வந்து எது வேண்டிக்கிட்டாலும் கரெக்டாக நடக்குது. இது வந்து பூண்டி மகானுடைய இதே ஊர் 6வது ஸ்தலம் சொல்லுவாங்க. இது சப்த கரகண்டீஸ்வரர், இது 6வது ஸ்தலம். அதாவது முருகர் வந்து பிரதிஷ்டை பண்ண லிங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து 16 பட்டைகள் கொண்ட ஷோட்சலிங்கன்னு பேர். 16 பட்டைகள், நம்ம 16 பெற்று பெருவாழ் வாழ்க்கை 16 செல்வங்கள், அதுதான் 16 பட்டைகள்னு சொல்லுவோம். 16 பட்டைகள்ன்றது ரொம்ப செல்வத்தை கொடுக்குது. அதனால் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நிறைய நினைச்சது நடக்குது. இங்கே வந்து எது வேண்டிக்கிட்டாலும் கரெக்டாக நடக்குது. இந்த கோயில் வந்து சிம்பிளாக தான் இருந்தது. இப்போ வந்து ராஜகோபுரம் கட்டுறதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு செய்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ஒரு பழமையான கோயில். ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கோயில் இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கான சில சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்னைக்கு காலவடியில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சீரமைப்பு பணி வந்து போயிட்டு இருக்கு. ராஜகோபுரம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ராஜகோபுரத்துக்கான பணிகள் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சிவனடிகாரர்கள் இந்த ராஜகோபுரம் பணி நிறைவேறவும் இந்த கோயிலுடைய சீரமைப்பு பணிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்க. அதுக்கான ஒரு QR ஸ்கேனரையுமே நம்ம இந்த வீடியோவில் இணைக்கிறோம். இது எல்லாமே அந்த கோயில் இருக்கக்கூடிய தர்மகர்த்தாக்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, அவங்களுடைய டீட்டெயில்ஸாக நம்ம தரோம். ஸோ இந்த கோயிலுடைய சீரமைப்பு பணிக்கு உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணணும்னா இந்த நம்பருக்கே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இந்த கரகண்டீஸ்வரர் கோயிலுக்கு திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ உங்களால் முடிஞ்சது, ராஜகோபுரம் கட்டிட்டு இருக்கு, கொஞ்சம் பாதி நிற்குதுங்க. நீங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு நன்கொடை செய்தல்.